ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் வைகாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. சாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் ஆண்டுதோறும் வைகாசி ஆவணி தை மாதங்களில் 11 நாட்கள் திருவிழா நடப்பது வழக்கம். இந்த ஆண்டு வைகாசி திருவிழா இன்று காலை 6 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அதிகாலை முத்திரி பதமிட்டு பள்ளியறை திறத்தல், ஐயாவுக்கு பணிவிடை, தொடர்ந்து கொடிப்பட்டம் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் குரு சுவாமி தலைமையில் குரு ராஜசேகரன் திருக்கொடியை ஏற்றி வைத்தார். நண்பகல் 12 மணிக்கு வடக்கு வாசலில் அன்னதர்மம், இரவு 7 மணிக்கு ஐயா தொட்டில் வாகனத்தில் பதியை சுற்றி பவனி வருதல் நடக்கிறது. இந்த கொடியேற்று விழாவில் குமரி, நெல்லை, தூத்துக்குடியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 14 நாட்கள் நடக்கவுள்ள வைகாசி விசாக தேர் திருவிழாவின் 10ஆம் நாள் திருவிழாவான நேற்று திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் திருத்தேரை வடம் பிடித்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இன்று 2ஆம் நாள் திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் நிறுத்தப்படும். நாளை மறுநாள் நிலை சேர்க்கப்படும். அதன் பின்னர் பரிவார தெய்வங்களுடன் அர்த்தநாரீஸ்வரர் திருமலைக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடக்கவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் அகில இந்திய அளவிலான ஹாக்கி போட்டிகள் இன்று தொடங்கியது. கோவில்பட்டியில் லட்சுமி அம்மாள் நினைவு கோப்பை 13வது அகில இந்திய ஹாக்கி போட்டிகள் இன்று முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முன்னதாக இந்த போட்டியை முன்னாள் இந்திய ஹாக்கி வீரர் ஆர். ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். 10 நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து 16 சிறந்த அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். முதல் லீக் போட்டியில் NCOE போபால் அணியும் இன்கம் டாக்ஸ் சென்னை அணியும் விளையாடி வருகின்றனர். இதில் சென்னை இன்கம் டாக்ஸ் அணியில் இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் மாரீஸ்வரன், கார்த்திக் இருவரும் விளையாடி வருகின்றனர். இருவரும் கோவில்பட்டி விளையாட்டு சிறப்பு மாணவர் விடுதியில் பயிற்சி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பொன்னமராவதி அருகே உள்ள தேனி பிள்ளையார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி கிராமத்தில் அமைந்துள்ள தேனி பிள்ளையார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. அரசு விதிமுறைகளின்படி முன்னதாக இந்த போட்டியை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி சிவகங்கை, தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 750 காளைகள் களம் இறக்கிவிடப்பட்ட நிலையில் 350 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர். மேலும் காவல்துறையினர், சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினரின் கண்காணிப்பில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்டத்தில் பயிர்களை பாதுகாக்க விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஓமலூர் தோட்டக்கலை உதவி இயக்குநர் சக்கரவர்த்தி ஆலோசனைகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் தும்பிப்பாடி, போட்டிபுரம், காமலாபுரம் உள்ளிட்ட ஓமலூர் வட்டாரத்தில் சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளி, மஞ்சள், வாழை, வெங்காயம், காய்கறி பயிர்கள் மற்றும் சாமந்தி பூ அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தற்போது பெய்து வரும் கோடை மழையிலிருந்து பயிர்களை பாதுகாக்க பல்வேறு ஆலோசனைகளை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வழங்கியுள்ளனர். கிழங்கு வகை பயிர்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வயல்களில் நல்ல வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்றும், அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ள வெங்காய பயிர்களை உடனடியாக அறுவடை செய்து பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர். மேலும் பல்வேறு தகவல்களுக்கு ஓமலூர் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்திற்கு நேரிலும் அல்லது அலுவலக எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று ஓமலூர் உதவி இயக்குநர் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.